உண்மைகளை உரத்து சொல்லும் யூடிவியின் இரவு நேர பிரதான செய்தியறிக்கையுடன் இணைந்து கொள்ளும் நான் விதுர்ஷன் பத்மநாதன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னால் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நாட்டில் எந்த பக்கமும் மாஃபியா அரசு. இவர்களிடமிருந்து மக்களை காக்க தாம் தயார் என்கிறார் எதிர்க்கட்சி தலைவர். தேசிய ஊடகங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் அழிவடைந்த தரவுகளை மீளப்பெறும் நடவடிக்கை ஆரம்பம். இந்திய வெளியுறவு செயலாளர் தலதா மாளிகைக்கு விஜயம். நாட்டில் கொரோனா மரண எண்ணிக்கை 13,000 கடந்தது. ஆகியவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள். ஆட்பதிவு திணைக்களத்தின் அனைத்து அலுவலகங்களிலும் நாளை முதல் பொதுமக்களுக்கான சேவைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் வெளியிடப்பட்டுள்ள வழிகாட்டலுக்கு அமைவாக இந்த சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. ஆட்பதிவு திணைக்களத்தின் அனைத்து அலுவலகங்களிலும் நாளை முதல் பொதுமக்களுக்கான சேவைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் வெளியிடப்பட்டுள்ள வழிகாட்டலுக்கு அமைவாக இந்த சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. எவ்வாறாயினும் ஒருநாள் சேவை முன்னெடுக்கப்படாதென ஆட்பதிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேபோல தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தின் சேவைகள் நாளை முதல் மீள ஆரம்பிக்கப்பட உள்ளன. சுகாதார ஒழுங்கு விதிகளுக்கு அமைய அரசாங்கத்தினால் தற்போது விடுக்கப்பட்டுள்ள வழிகாட்டல்களை பின்பற்றி சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனம் அறிவித்துள்ளது. கையடக்க தொலைபேசி மூலம் 225க்கு அழைத்து நாள் மற்றும் நேரத்தை ஒதுக்கிக் கொள்ள முடியும். அதேபோல 1225 தொலைபேசி இலக்கத்திற்கும் அழைப்பை மேற்கொண்டு முன்பதிவு செய்து கொள்ள முடியும். இதேபோல நாளை முதல் கைதிகளை பார்வையிட அனுமதி வழங்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சுகாதார ஒழுங்கு விதிகளுக்கு அமைய அனுமதி வழங்கப்பட உள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். நாட்டில் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 13,000 கடந்துள்ளது. இதேவேளை நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 4,58,646 அதிகரித்துள்ளது. நாட்டில் நேற்றைய தினம் 45,007 பேருக்கு கோவிட்-19 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. இதற்கமைய 11,617 பேருக்கு சைனோஃபார்ம் முதலாம் தடுப்பூசியும் 27,680 பேருக்கு இரண்டாம் தடுப்பூசியும் செலுத்தப்பட்டதாக தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. 856 பேருக்கு அஸ்ட்ராசெனகா முதலாம் தடுப்பூசியும் 3,239 பேருக்கு இரண்டாம் தடுப்பூசியும் செலுத்தப்பட்டன. அத்துடன் நேற்றைய தினம் 190 பேருக்கு மொடர்னாம் இரண்டாம் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. 1,128 பேருக்கு ஃபைசர் முதலாம் தடுப்பூசியும் 118 பேருக்கு இரண்டாம் தடுப்பூசியும் செலுத்தப்பட்டதாக தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணித்தியாலத்தில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கை 858 உயர்வடைந்துள்ளது. இதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 5,19,633 அதிகரித்துள்ளது. இவர்களில் 47,965 பேர் சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட மேலும் 561 பேர் இன்று குணமடைந்துள்ளனர். அதன்படி நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 4,58,646 அதிகரித்துள்ளது. நாட்டில் பதிவான கோவிட் மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 13,019 அதிகரித்துள்ளது. அனைத்து பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்துவதை ஊக்கப்படுத்துமாறு குழந்தைகளுக்கான லேடி ரிச்வே மருத்துவமனையின் குழந்தை நல வைத்தியர் தீபால் பெரேரா கேட்டுக்கொண்டார். நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் 83% தடுப்பூசி செலுத்த அரசு திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 12 முதல் 19 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்காக ஃபைசர் தடுப்பூசிகளை ஏற்றும் நடவடிக்கை ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த நிலையில் தங்கள் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்துவதை ஊக்கப்படுத்துமாறு அனைத்து பெற்றோர்களுக்கும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். 60 வயதுக்கு மேற்பட்ட சுமார் 85,000 நபர்களுக்கு இதுவரை கோவிட்-19 தடுப்பூசி செலுத்தப்படவில்லை என்பது தெரியவந்துள்ளது. அவர்களில் பெரும்பாலானோர் யாழ்ப்பாண மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். அங்கு தடுப்பூசி பெற்றுக்கொள்ளாத 60 வயதுக்கும் மேற்பட்ட 20,000க்கும் அதிகமானவர்கள் உள்ளனர். ஏனைய மாவட்டங்களில் தடுப்பூசி பெற்றுக்கொள்ளாத 60 வயதுக்கும் அதிகமானவர்கள் தலா 3,000 பேர் உள்ளனர்.
பொது இடங்களுக்கு செல்லும் போது கொரோனா தடுப்பூசியின் 2ஐயும் பெறப்பட்டதாக உறுதிப்படுத்தப்படும் அட்டையை பொதுமக்கள் வைத்திருப்பது கட்டாயமாக்குவதற்கான முடிவை மேலும் தாமதப்படுத்தலாம் என்று சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. 2 அளவுகளும் பெறப்பட்டதாக குறிப்பிடும் தடுப்பூசி அட்டையை கட்டாயமாக்கப்பட்டு பரிசோதிக்கும் நடவடிக்கை செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் முன்னெடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் அத்தகைய சட்டத்தை ஒரே நேரத்தில் அமுல்படுத்த முடியாது என்று சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் ஹேமந்த ஏரத் கூறினார். இலங்கைக்கு 4 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்ட இந்திய வெளியுறவு செயலாளர் ஸ்ரீ ஹர்ஷவர்தன் ஷ்ரிங்லா நேற்று இலங்கையை வந்தடைந்தார். இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் அட்மிரல் ஜெயநாத் கொலம்பகேயின் அழைப்பை ஏற்று நேற்று இரவு 7:30 கட்டுநாயக்க விமான நிலையத்தினை வந்தடைந்த இந்திய வெளியுறவு செயலாளர் ஹர்ஷவர்தன் ஷ்ரிங்லாவை வெளிவிவகார அமைச்சர் அட்மிரல் ஜெயநாத் கொலம்பகே நேரில் சென்று வரவேற்றிருந்தார். ஹர்ஷவர்தன் ஷ்ரிங்லா இந்திய வெளிவிவகார செயலாளராக பதவியேற்றதன் பின்னர் இலங்கைக்கு மேற்கொள்ளும் முதல் விஜயம் இதுவாகும். இதன்போது இரு நாடுகளுக்கிடையில் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தல், இந்திய நிதியுதவியில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்களை விரைவுபடுத்தல், எதிர்கால செயற்திட்டங்கள், முதலீடுகள் தொடர்பில் அவர் கவனம் செலுத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை கண்டி தலதா மாளிகாவுக்கு விஜயம் மேற்கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு அவர் இவ்வாறான கருத்துக்களை தெரிவித்திருந்தார். This is the first place I'm visiting. We are very fortunate to have the opportunity of getting the blessings at the Dalada Maligawa, and of course we have some very important projects here that are happening. இந்த விஜயத்தின் போது தலதா மாளிகாவில் வழிபாடுகளில் ஈடுபட்டது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தற்போது சில திட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதாகவும் தெரிவித்திருந்தார். இந்திய வெளியுறவு செயலாளரிடம் தற்போதைய அரசாங்கம் பற்றிய தனது நிலைப்பாட்டை தெரிவிக்குமாறு ஊடகவியலாளர்கள் கேட்டபோது விஜயத்தின் பின்னர் தெரிவிப்பதாக அவர் கூறினார். I think we will come to all that as we go along the tour. Thank you. கண்டி தலதா மாளிகாவுக்கு விஜயம் மேற்கொண்டதன் பின்னர் வடமாகாணத்துக்கான விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். இந்திய வெளியுறவு செயலாளர் நாளை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச, பிரதமர் மஹிந்த ராஜபக்ச, நிதியமைச்சர் பாசில் ராஜபக்ச ஆகியோரை சந்திக்க உள்ளதோடு இந்நாட்களில் ஆளும் தரப்பின் முக்கிய அமைச்சர்கள் மற்றும் தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகள், வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் மற்றும் செயலாளர் கொலம்பிகே உள்ளிட்டவர்களை சந்திக்க உள்ளார். இதேவேளை கடந்த புதன்கிழமை இந்தியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் மிலிந்த மொரகடவை சந்தித்திருந்த சுப்பிரமணியன் சுவாமி விரைவில் இலங்கைக்கு வரவுள்ளதாக தனது ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டிருந்தார். தேசிய ஔடத கட்டுப்பாட்டு அதிகார சபையிலிருந்து அளிக்கப்பட்ட தரவுகளை மீள பெற்றுக் கொள்வதற்காக விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. தேசிய ஔடத கட்டுப்பாட்டு அதிகார சபையிலிருந்து அளிக்கப்பட்ட தரவுகளை மீள பெற்றுக்கொள்வதற்காக விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. வைத்தியர்கள், பரிசோதனை தொழில்நுட்பங்கள் தொடர்பான விசேட நிபுணர்களின் பங்கு பற்றுதலுடன் இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது. ஔடத உற்பத்திகள், வழங்குகைகள் மற்றும் ஒழுங்குறுத்துகை ராஜாங்க அமைச்சின் செயலாளர் இதனை தெரிவித்துள்ளார். இவ்வாறு தரவுகள் அளிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட தரவு களஞ்சியத்தை பராமரித்து சென்ற நிறுவனத்தின் மென்பொருள் பொறியியலாளர் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு, தெற்கு, கிழக்கு மற்றும் மேற்கு பிரதேசங்களை அதிவேக நெடுஞ்சாலை ஊடாக இணைக்க ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச எதிர்பார்ப்பதாக ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தெற்காசிய பிராந்திய பணிப்பாளர் கெனிச்சி யோகோயாமாவிடம் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்தார். தெற்காசியாவில் சிறந்த அதிவேக நெடுஞ்சாலையாக தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை அமைந்திருப்பதாக ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கை பணிப்பாளர் கலாநிதி சோன்வன் அமைச்சர் ஜோன்சனிடம் தெரிவித்தார். ஆளும் தரப்பு பிரதம கொறடா நெடுஞ்சாலை அமைச்சர் பெர்னாண்டோவுக்கும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தெற்காசிய பிராந்திய பணிப்பாளர் கெனிச்சி யோகோயாமாவுக்கும் இடையிலான சந்திப்பு அண்மையில் நெடுஞ்சாலை அமைச்சில் இடம்பெற்றது. இலங்கையின் கிராமிய வீதி அபிவிருத்தி திட்டம், வீதி பாதுகாப்பு, போக்குவரத்து நெரிசல் முகாமைத்துவ திட்டம் ஒன்றை புதிதாக ஆரம்பித்தல், மேலும் புதிய வீதி அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்தல் என்பன தொடர்பாக இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. இலங்கையின் நெடுஞ்சாலை அபிவிருத்தி திட்டம் முன்னெடுப்பு தொடர்பாக ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தெற்காசிய பிராந்திய பணிப்பாளர் இதன்போது வினவியதோடு இதற்கு பதிலளித்த அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ, வடக்கு, தெற்கு, கிழக்கு மற்றும் மேற்கு பிரதேச வீதிகளை நெடுஞ்சாலை ஊடாக இணைப்பதன் மூலமாக நாட்டை அபிவிருத்தியின் உச்சத்திற்கு கொண்டு செல்ல ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்டார். அத்தோடு கிராமிய வீதி அபிவிருத்தி செயற்பாடுகள் வாயிலாக கிராமிய பொருளாதாரத்தை பலப்படுத்துவதற்கு உந்து சக்தி அளிக்க இருப்பதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இதன்போது தற்போது இலங்கையில் வீதி அபிவிருத்தியின் முன்னேற்றம் மிக உயர்ந்த மட்டத்தில் இருப்பதால் எதிர்காலத்தில் இலங்கைக்கு உதவ ஆசிய அபிவிருத்தி வங்கி மிகவும் ஆர்வத்துடன் இருப்பதாக ஆசிய அபிவிருத்தி வங்கி பணிப்பாளர் அமைச்சரிடம் தெரிவித்தார். நாட்டை ஆளும் தரப்பு மாஃபியா அரசாங்கமாக மாறிவிட்டது. இவர்களிடமிருந்து மக்களை காக்க தாம் தயார் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். புத்தள வைத்தியசாலையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் அவர் நேற்று இதனை தெரிவித்தார்.
ஐக்கிய மக்கள் சக்தியினால் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற எதிர்க்கட்சியின் மூச்சு நிகழ்ச்சி திட்டத்துக்கு அமைய ஆரோக்கியமான நாட்டை கட்டியெழுப்பும் நோக்கில் நடைமுறைப்படுத்தப்படும் ஜனசுவைய கருத்திட்டத்தின் மூலம் மேற்கொள்ளப்படும் சமூக நலத்திட்டத்தின் 29வது கட்டமாக 20 லட்சம் ரூபாய் பெறுமதி வாய்ந்த அத்தியாவசிய மருத்துவமனை உபகரணங்கள் புத்தள பிரதேச மருத்துவமனைக்கு நேற்று நன்கொடையாக வழங்கப்பட்டன. புத்தள மற்றும் ஏனைய வைத்தியசாலைகளுக்கு தேவையான உயிர்காக்கும் மருத்துவமனை அத்தியாவசிய கருவிகள் வழங்கியதைப் போன்று பிபில மொனராகலை வெள்ளவாயு உள்ளிட்ட வைத்தியசாலைக்கும் வழங்கப்படும் என தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நாட்டின் தற்போதைய நிலைமையை இவ்வாறு தெரிவித்தார். අද වර්තමානයේ රට පාලනය කරන කණ්ඩායම ලොකුවට පම්පූරි ගැහුවට මේ රටේ මිනිස්සු ජීවත් වෙන්නට බැරිව කුසට හරියාකාර ආහාරක් නොමැතිව අහස උසට ජීවන වියදම වැඩි වුණු තත්ත්වයක් තුළ අද ජීවත් වන්නට බැරිව මේ රටේ ජනතාව අන්ත அசீருதாவேட்ட அசரண பாவத்தை லக்ஷா. தற்போது நாட்டை ஆளும் அரசு தரப்பினால் மக்கள் வயிற்றுப்பசிக்கு தேவையான உணவுகளை பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அத்தியாவசிய மற்றும் பொருட்களுக்கான விலை ஏற்றப்பட்டுள்ளது. மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு விடியலிலும் எம் காதுகளுக்கு கேட்பது நாட்டின் சொத்துக்கள் குத்தகை என்ற பெயரில் விற்கப்படுவது என்பதாகும். அடுத்ததாக நாம் கேட்பது சீனியில் கொள்ளை, தேங்காய் எண்ணெயில் கொள்ளை, மருந்து மற்றும் மருத்துவ பொருட்களில் கொள்ளை, வெள்ளைப்போடு கொள்ளை மற்றும் பற்றாக்குறை. கிராமிய வைத்தியசாலைகளில் நிலவும் மருத்துவ குறைபாடுகளுக்கு தீர்வு இல்லை. நாட்டில் பசளை இல்லை, கட்டுப்பாட்டு விலை இல்லை. பால்மாவுக்காக மக்கள் பசியோடு வரிசையில் நிற்கின்றார்கள். ஆனால் நாடாளும் அரசு ஒன்றும் தெரியாதது போன்று வேடிக்கை காண்கின்றது. இன்று பார்க்கும் இடமெல்லாம் மாஃபியாதான். மாஃபியா அரசாக மாறிவிட்டது. சீனி மாஃபியா, மருத்துவ பொருட்கள் மாஃபியா, அரிசி மாஃபியா. நாடு மோசமான நிலைமைக்கு வந்துவிட்டது. மக்களுக்கு நாம் கூறுகின்றோம், உங்களது கஷ்டங்களை நீக்க, நீங்கள் குணமடைய, உங்களை மகிழ்ச்சிப்படுத்த ஐக்கிய மக்கள் சக்தி என்றுமே இருக்கின்றது என்பதை மறக்க வேண்டாம். அது හැම තැනකම මාෆියාව රජ වෙනවා. ආල් මාෆියාව, ඖෂධ මාෆියාව, සීනි මාෆියාව, පොල්තෙල් මාෆියාව. නමුත් පොදු ජනතාව දුකටපත්. දුක් විඳින ජනතාවට මම පැහැදිලි පණිවිඩයක් කියන්නට කැමතියි. ඔබගේ දුක නිවාරන්නට, ඔබව සුවපත් කරන්න, ඔබව සැපවත් කරන්න සමගි ජන බලවේගය අපි සූදානම්. අපිට ඒ හැකියාව තියෙනවා. இன்று சர்வதேச மது ஒழிப்பு தினமாகும். இதனால் நாடளாவிய ரீதியில் அனைத்து மதுபான விற்பனை நிலையங்களும் மூடப்படுவதாக இலங்கை மதுவரி திணைக்களம் அறிவித்துள்ளது. இன்று சர்வதேச மது ஒழிப்பு தினமாகும். இதனால் நாடளாவிய ரீதியில் அனைத்து மதுபான விற்பனை நிலையங்களும் மூடப்படுவதாக இலங்கை மதுவரி திணைக்களம் அறிவித்துள்ளது. மதுபாவனையினால் ஏற்படக்கூடிய நோய்கள், விபத்துகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய பல்வேறு நடவடிக்கைகளால் நாளாந்தம் நாட்டில் 75 முதல் 80 பேர் உயிரிழப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. 15 முதல் 24 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் மது பழக்கத்திற்கு அடிமையாகின்றமை பாரதூரமான பிரச்சினை என புகையிலை மற்றும் மதுபானங்கள் தொடர்பான தேசிய அதிகார சபையின் தலைவர் கலாநிதி சமாதி ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். வவுனியா கோவில்குளம் பகுதியில் இளைஞர் குழு ஒன்று வீதியால் செல்பவர்களை வழிமறித்து வாள் மற்றும் கோடாரிகளால் தாக்கியதால் 2 காயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரனால் முன்னெடுக்கப்படும் வாழ்வோம் வளம் பெறுவோம் எனும் செயற்திட்டத்தின் 47ஆம் கட்டமானது இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த செயற்திட்டத்தின் 47வது கட்டத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரைத்துறைப்பற்று பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட தீர்த்தக்கரை, சிலாவத்தை, நாயாறு ஆகிய பிரதேசங்களில் உள்ள தெரிவு செய்யப்பட்ட 54 குடும்பங்களுக்கு அரிசி பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. சர்வதேச முதியோர் தினத்தை முன்னிட்டு பன்மூர் தோட்ட பகுதியில் தற்போது கொரோனா தொற்று பரவல் காரணமாக எவ்வித வேலையுமின்றி வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள 65 வயதுக்கு மேல் கொண்ட சுமார் 94 குடும்பங்களுக்கு பன்மூர் இளைஞர் ஒன்றியம் இன்று அத்தோட்டத்தில் உள்ள பாலர் பாடசாலை கட்டிடத்தில் வைத்து உலருணவுப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன. பன்மூர் யூனிட்டி என்ற அமைப்பினூடாக முன்னெடுக்கப்பட்ட இந்த நிகழ்வு சுகாதார பொறிமுறைகளுக்கு அமைய கைகள் தொற்று நீக்கம் செய்யப்பட்டு கலந்து கொண்ட அனைவரும் முகக்கவசங்கள் வழங்கப்பட்டு ஆரம்பித்து வைக்கப்பட்டன. சர்வதேச சிறுவர் தினமான அக்டோபர் 1ஆம் தேதி கொழும்பு ஜாகிரா கல்லூரியில் ஆங்கிலம் மொழி மூலம் கல்வி கற்கும் சிரேஷ்ட பிரிவின் 12 மாணவர்களது நூல் வெளியீட்டு வைபவம் கல்லூரியின் அதிபர் ரிஸ்வி மரிக்கார் தலைமையில் அப்துல் கஃபூர் மண்டபத்தில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் பாடசாலையில் மாணவர்களது ஆக்கத்திறனையும் இலக்கியத்தையும் வளர்க்கும் முகமாகவும், மாணவர்களை சுயமாக நூல்களை எழுத ஊக்குவிக்கும் முகமாகவும், அதனை பிரசுரிக்கவும் மாணவர்களுக்கு வழியமைத்துக் கொடுக்கப்படுகின்றது. இந்த வைபவத்தில் மாணவர்களது கலை, இலக்கியம் மற்றும் சிறுகதைகள்
படைப்புகள் அடங்கிய 12 நூல்கள் வெளியிட்டு வைக்கப்பட்டன. இந்நிகழ்விற்கு பிரதம அதிதியாக டவர் ஹோல் நிதியத்தின் பணிப்பாளர் சபை உறுப்பினர் புரவலர் ஹாசிம் உமர் கலந்து கொண்டு மாணவர்களது 12 நூல்களின் முதற் பிரதிகளை பெற்றுக் கொண்டார். செய்திகளில் இறுதியாக இன்றைய வானிலை. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 10 தொடக்கம் 30 கிலோமீட்டர் வரை காணப்படும். காலியிலிருந்து மாத்தறை ஊடாக ஹமாந்தோட்டை வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. காலியிலிருந்து மாத்தறை ஊடாக ஹமாந்தோட்டை வரையான கடற்பரப்புகள் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் கடற்பகுதிகளில் அவ்வப்போது பலமான காற்று வீசுவதுடன் அந்த கடற்பிரதேசங்கள் கொந்தளிப்பாகவும் காணப்படும். இத்துடன் எமது செய்தி அறிக்கைகள் யாவும் நிறைவடைந்தன. மீண்டும் எமது பிரதான செய்தி அறிக்கையினை நாளை இரவு 7:30 மணிக்கு எதிர்பாருங்கள். யூடிவியின் நிகழ்ச்சிகளையும் செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.